ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நான் உங்கள் விஎஸ் வெங்கட் பேசிக்கொள்கிறேன். ரொம்ப நாள் வச்சு திரும்ப வீடியோ போடுறோம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு சேல்ஸ் வீடியோ மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸான மீன். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, அலிகேட்டர் கார். இது வந்து ஆக்சுவலாக கார் அப்படிங்கிற ஃபேமிலியில் இருக்கையிலே பெரிய மீன். இது வந்து நார்த் அமெரிக்கா அங்கே உள்ள ஒரு மீன். சரிங்களா? அதுமாரி வைல்டில் இது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் இருக்கையிலே மிகப்பெரிய சைஸ்னு பார்த்தீங்கன்னா 10 அடி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மீனுடைய மேக்ஸிமம் லென்த்து. அதேமாரி வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும்போது எப்படியும் பார்த்திங்கன்னா 6 அடி மினிமலாக வளரும். இப்போ சேலுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து 24 இன்ச்சு இல்லை 26 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இது ஏன் நான் சேல் வீடியோ மாதிரி சொல்லலை அப்படின்னா, இது அவங்க கண்டிப்பாக சேல் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவங்களோட சிங்கிள் பீஸாக இருக்குது, அதனால் கொடுக்குன்னு இருக்காங்க. இப்போ உங்ககிட்ட சப்போஸ் இந்த சைஸில் ஒரு அலிகேட்டர் காராக இருக்கட்டும், இல்லை ரெட்டைல் கேட் ஃபிஷ் அப்படின்னா அரப்பேமா, இப்படி ஏதாச்சும் ஒரு இந்த சைஸில் இருக்குதுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இவங்க எடுத்துப்பாங்க. இவங்களுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நாகர்கோவில். டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவே முடியாதுன்ட்டாங்க. என்ன டேரெக்டாக வந்து பார்த்து பேசி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி கிளாஸ் டேங்கில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது, மோஸ்ட்டாக உடச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் இல்லை பெரிய பெரிய பாண்ட் அதில் போடலாம், நல்லாயிருக்கும். அதேமாரி வந்து பில்லட் ஃபீடிங் இருக்காது. இது லைவ் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், இல்லை டெட் ஃபிஷ் போட்டால் சாப்பிடும். அது ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷாக இருந்தால் சாப்பிடாது. அதேமாரி வந்து இந்த மீன் பார்த்திங்கன்னா அது என்னென்னு தெரியல, கில் வந்து லைட்டாக விரிஞ்சிருக்கு. ஏன் என்னங்கிறது எங்களுக்கும் தெரியல. பட் மீனுடைய கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. இதுக்கு சின்னதாக வாங்கி போட்டு இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றுங்க. அது ஃபிசிக்கல் மீனுடைய கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஒன்றே நீங்கள் கிளாஸ் டேங்கில் போட முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியாதுட்டாங்க. சரிங்களா? சரி, வேணும் வாங்குறவங்க கண்டிப்பாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது சப்போஸ் இப்போ உங்கள்கிட்ட சேல்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்களா? லொக்கேஷன் வந்து நாகர்கோவில் தான். ஸோ இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க கண்டிப்பாக கேளுங்க. அதேமாதிரி நீங்கள் வர நாட்களில் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பதிவாக சொல்லிட்டு தான் இருக்கேன், போடலை. சரி, முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுங்களேன். சரி வாங்க, நம்ம மீன் டைமில் மீனை பார்த்து ரசிச்சுட்டுருங்க. நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.